ஓகே, இறைவணக்கம் தொடங்கிடலாம். போர்டு நல்லா தெரியுதில்ல, பார்த்துக்கிறோம். இப்போ ஒரு ராசி கட்டத்தில் இறைவணக்கத்தை நம்ம தொடங்கிட்டு அடுத்து ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம இன்னைக்கு ராசி கட்டத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தோம். ராசி அப்படிங்கிறது 30 டிகிரி கொண்டது. ஒரு ராசினா 30 டிகிரி கொண்டது. இந்த 30 டிகிரிக்குள்ள மேசராசினா 30 டிகிரி. அப்போ இந்த மேசராசியில் 30 டிகிரி இருக்குது அப்படின்னா அதில் 13.20 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், மீண்டும் 13.20, அப்போ 26-40 வரைக்கும் அந்த 13.20 பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு இந்த 12 ராசிக்குள்ளே வந்து 30 டிகிரி, அடுத்து ஒரு 30 டிகிரி, அடுத்து 30 டிகிரி, இப்போ 360 டிகிரி நமக்கு 12 ராசி கட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வந்து 12 ராசி, 9 கிரகங்கள், அதுக்கடுத்து நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா 27 நட்சத்திரம் இருக்கு. அப்போ 27 நட்சத்திரத்தை நம்ம 3 பிரிக்க போகிறோம். அப்போ 3 நட்சத்திரமாக பிரிக்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அப்படின்னு பிரிக்கிறோம். இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப நட்சத்திரத்தை எப்படி பிரிக்கிறோம்? நட்சத்திரம் தான் தோற்றத்தை, நட்சத்திரம் நிகழ்வுகளை காட்டுது. இப்ப 1வது நட்சத்திரம் அஸ்வினி, 2வது நட்சத்திரம் பரணி, 3வது நட்சத்திரம் கிருத்திகை, 4வது நட்சத்திரம் ரோகிணி, 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷம், 6வது நட்சத்திரம் திருவாதிரை, 7வது நட்சத்திரம் புனர்பூசம், 8வது நட்சத்திரம் பூசம், 9வது நட்சத்திரம் ஆயில்யம். இப்படி பிரிக்கும். இது முதல் 9 நட்சத்திரம் அப்படின்னு. அடுத்து 10வது நட்சத்திரம் மகம், 11வது நட்சத்திரம் பூரம், 12வது நட்சத்திரம் உத்திரம், 13வது நட்சத்திரம் அஸ்தம், 14வது நட்சத்திரம் சித்திரை, 15வது நட்சத்திரம் சுவாதி, 16வது நட்சத்திரம்
விசாகம், 17வது நட்சத்திரம் அனுஷம், 18வது நட்சத்திரம் கேட்டை. அப்படி அடுத்து இப்போ 9 10 அடுத்து 19வது நட்சத்திரம் மூலம், 20வது நட்சத்திரம் பூராடம், 21வது நட்சத்திரம் உத்திராடம், 22வது நட்சத்திரம் திருவோணம், 23வது நட்சத்திரம் அவிட்டம், 24வது நட்சத்திரம் சதயம், 25வது நட்சத்திரம் பூரட்டாதி, 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, 27வது நட்சத்திரம் ரேவதி. இப்ப தெரியுதா 27 நட்சத்திரம் சாமி? இப்ப எப்படி நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும்னா இதை மனப்பாடம் பண்ணணும், இப்படி மனப்பாடம் பண்ணணும். இப்ப 10வது நட்சத்திரம் பாருங்க, இப்ப அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இப்படி மனப்பாடம் பண்ணி இது கேதுவோட நட்சத்திரம். பரணி பூரம் பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரம். கிருத்திகை உத்திராடம் உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இது சந்திரனுடைய நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். இது ராகுவுடைய நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். இது சனியோட நட்சத்திரம். கடைசியில புதனுடைய நட்சத்திரம். இது தெரியுதா ஐயா? தெரியுதுங்க ஐயா. இப்ப புதனோட நட்சத்திரம் எது சொல்லுங்க? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். சனியோட நட்சத்திரம் எது சொல்லுங்க? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இப்ப குருவோட நட்சத்திரம் எது சொல்லுங்க? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சரி, இப்படி நம்ம மனப்பாடம் பண்ணணும். இப்படியும் மனப்பாடணும், இப்படி மனப்பாடணும், இப்படி மனப்பாடம். இது வரிசை பிரகாரம். இது கிரகங்களுக்கு. இது தசா வருஷங்கள். இது தசா வருஷ வரிசை. இது தசா வருஷ அடிப்படையில் வரிசை. முதல் தசை என்ன தசை? கேது தசை. இரண்டாவது தசை என்ன தசை? சுக்கிர தசை. மூணாவது தசை சூரியன். நாலாவது தசை சந்திரன். அஞ்சாவது தசை செவ்வாய். ஆறாவது தசை ராகு. ரைட். ஏழாவது குரு, 8வது சனி, 9வது புதன். ரைட். இப்படியும் மனப்பாடம் பண்ணணும். சரிங்க. இதுதான் தசா. நட்சத்திரங்களை வைத்துதான் தசைகளை உருவாக்குகிறோம். நட்சத்திரத்தை வச்சுதான் தசைகளை உருவாக்குறோம். சரி, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுதான் தசை. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில், இப்போ ஒருத்தர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தா அவருக்கு என்ன திசையில பிறந்திருப்பாங்க? விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா என்ன திசையில பிறந்திருப்பாங்க? குரு தசை. குரு திசையில பிறந்து. சித்திரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா என்ன திசையில பிறந்திருப்பாங்க? செவ்வாய் திசை. வெரி குட், வெரி குட். இப்போ இதை எழுதிட்டீங்களா? எழுதிடுறீங்களா? எழுதியாச்சுங்க. எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? இதை அழிச்சிடலாமா?
அழிச்சாங்க. சரி, அழிச்சலாங்க ஐயா. இப்ப அழிச்சிடலாம். அடுத்த ஒரு கணக்கு என்ன கணக்குன்னா, இப்ப 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. 27 நட்சத்திரத்தையும் 9 கிரகத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டோம். அடுத்து ஆமாங்க ஐயா. ஒரு நட்சத்திரம் என்பது 4 பாதங்களை கொண்டுள்ளது. அப்படி வச்சுக்கலாமா? ஒரு நட்சத்திரம்ங்கிறது 4 பாதம். நாலு பாதம் அல்லது 4 பாதம் அல்லது 4 கால்கள். ஒரு நட்சத்திரத்துக்கு 4ஆ பிடிக்கிறோம். அப்ப ஒரு நட்சத்திரத்துக்கு 4ன்னா 27 நட்சத்திரத்துக்கு எவ்வளவு வருது? எத்தனை வந்துருச்சு? எத்தனை காலு? 108 ஐயா. 108 பாதம். 108 பாதங்கள். சரி, இது ஒரு கணக்கு. அடுத்து ஒரு கணக்கு என்னன்னா, ஒரு நட்சத்திரத்தின் அளவு, ஒரு நட்சத்திரத்தின் அளவு ஒரு நட்சத்திரத்தின் அளவு 13 டிகிரி 20 கலை. 13 டிகிரி 20 கலை. 20 மினிட்ஸ் 0 செகண்ட். ஒரு நட்சத்திரத்தின் மொத்த அளவு எவ்வளவு இருக்கு? 13.20. இது ஒரு நட்சத்திரம். ஒரு பாதம் 3 டிகிரி 20 கலை. இப்ப புரியுதா ஐயா? புரியுதுங்க ஐயா. ஐயா புரியுதுங்க ஐயா. சரி, இப்போ ஒரு கேள்வி. 2 பாதம் எவ்வளவு வரும்? 6 டிகிரி 40 கலை. 6 டிகிரி 40 கலை. சரி, 3 பாதத்துக்கு 10 டிகிரிங்க ஐயா. 10 டிகிரி. இப்ப இது புரியுதா? புரியுதுங்க ஐயா. சரி, அப்ப ஒரு நட்சத்திரம் என்பது அதனுடைய மொத்த அளவு எப்படி இருக்கு? 13 டிகிரி 20 இதுல இருக்கு. சரி, அப்ப ஒரு ராசி மண்டலம் இப்ப வந்துடுறோம். ஒரு ராசி மண்டலம். இந்த ராசி மண்டலம் மொத்தம் எத்தனை டிகிரி? 360. ஆமாங்க ஐயா. இப்ப 360 டிகிரி. முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அஸ்வினி ஐயா. அஸ்வினி. அஸ்வினி எத்தனை பாதம்? 4 பாதம் ஐயா. பரணி எத்தனை பாதம்? 4 பாதம் ஐயா. அப்ப கிருத்திகை 1 பாதம் ஐயா. அப்ப 9 வந்துருச்சா? ஆமாங்க ஐயா. சரி, அப்ப இந்த கிருத்திகை 3 இருக்குமாங்க? ஆமாங்க ஐயா. அப்ப கிருத்திகைக்கு அடுத்து ரோகிணி ஐயா 4. மிருகசீரிஷம் 2 பாதம் ஐயா. 2 பாதம். அப்ப இங்க மிருகசீரிஷம் 2 பாதம். 4 பாதம் ஐயா. அப்ப திருவாதிரை 4 பாதம் ஐயா. புனர்வூசம் 3 பாதம் ஐயா. புனர்வூசம் 3 பாதம். அப்ப புனர்வூசம் 1 பாதம் ஐயா. கடகம் பூசம் 4 பாதம் ஐயா. ஆயிலியம் 4 பாதம் ஐயா. இப்ப நல்லா கவனிங்க. இங்க அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம். ஆனா முடியறது என்ன முடியுது? 1ல முடியுதா? ஆமாங்க ஐயா. அதே மாதிரி இங்க 2ல முடியுதா? ஆமாங்க ஐயா. இங்க 3ல முடியுதா? ஆமாங்க ஐயா. இங்க 4ல முடியுதா? ஆமாங்க ஐயா. இப்ப புரியுதா? அது
இப்போ என்னங்க ஐயா? ஒரு அதாவது ராசி, அர்த்தம் என்ன 2 ஐயா? ராசி, 3 ராசி, 4 ராசி. இப்போ இதுல 9 நட்சத்திரம் வந்துருச்சான்னு பாருங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். 9 நட்சத்திரத்துக்குள்ள இதுக்குள்ள அடைக்கட்டுமா? ஆமாங்க ஐயா. அப்ப கேதுவுடைய நட்சத்திரத்துல அடைச்சி புதனுடைய நட்சத்திரத்துல முடிச்சிட்டோமா? இப்ப புரியுதா? சரி, ஆமா ஐயா. இங்க என்ன வரும்? மகம் 4. அடுத்து நான் இது வரைக்கும் 9 நட்சத்திரம். அப்ப இது 10வது நட்சத்திரம் இங்க வந்துருமா? ஆமாங்க ஐயா. இந்த இது வந்து 1வது பாரியாயம். 1வது பாரியாயம். இது 2வது பாரியாயம். 2வது பாரியாயம். சரி, மகத்துக்கு அடுத்து என்ன வரும்? பூரமா? பூரம். பூரத்துக்கு அடுத்து என்ன வரும்? உத்திரமா? உச்சிரம். உத்திரம் 1 வருமா? அடுத்து உத்திரம். உச்சிரம் 3 பாதம் ஐயா. அஸ்தம் 4 பாதம் ஐயா. அஸ்தத்துக்கு அடுத்து சித்திரை 2 பாதம் ஐயா. அடுத்து இப்ப இது பூரா எப்படி வந்துச்சா? இது பூரா இறங்கு வரிசையா வந்துச்சா? இப்ப நீ ஏறு வரிசையா போகுமா? ஆமாங்க ஐயா. சித்திரை 2, சுகாதி 4, விசாகம் 3, மறுபடியும் விசாகம் 1, விசாகத்துக்கு அடுத்து அனுஷம் 4 பாதம். கேட்டை கேட்டை 4 பாதம். வந்துருச்சா? வந்துச்சுங்க. அப்ப இதுல 9 நட்சத்திரம் வந்துருச்சா? வந்துச்சுங்க. 10வது நட்சத்திரம் 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 வரும். அப்ப இங்க முதல் நட்சத்திரம் மூலம், மூலம். பூராடம். பூராடத்துக்கு அடுத்து உச்சிராடம். உத்திராடம். உச்சிராடம். இங்க உத்திராடம். 3 பாதம். அடுத்து திருவோணம், திருவோணம். அவிட்டம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, 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 பூரட்டாதிக்கு அடுத்து உத்திரட்டாதி. பூரட்டாதி, ரேவதி. வந்துருச்சா? ஆமாங்க ஐயா. இப்ப ராசிக்குள்ள எல்லா நட்சத்திரத்தை அடக்கிட்டோமா? ஆமாங்க ஐயா. இப்ப எல்லா நட்சத்திரமும் இதுக்குள்ள அடங்கிடுச்சு. இப்ப ஒரு ஐயா இப்போ 2 பாரியாயம் சொன்னீங்க ஐயா. இன்னொரு இது பாரியாயம். 3வது பாரியாயம். சரி. முதல் பாரியாயத்துக்கு மேச மண்டலம், மேச மண்டலம். இதுக்கு சிம்ம மண்டலம், இதுக்கு தனூர் மண்டலம். இப்ப புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. இப்ப நட்சத்திரங்களை பூரா உள்ள அடைக்கிட்டோம். இது புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. இந்த நட்சத்திரம் என்பது பாதை. இது நட்சத்திர பாதை. இது ராசி என்பதும் பாதை, நட்சத்திரம் என்பது பாதை, கிரகம் என்பது பயணிக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? சரிங்க ஐயா. எந்த கிரகம் இருந்தாலும் இதுக்குள்ள எதுக்குள்ளதான் இருக்கும்? இந்த ராசிக்குள்ளேயும் இந்த நட்சத்திரத்துக்குள்ளேயும் இருக்கும். சரிங்க ஐயா. இப்ப புரியுதா?
இப்போ உத்தர நட்சத்திரத்துக்குள் சூரியன் இருந்தால் எந்த ராசியில் இருப்பார்? உத்தர நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்திலே ஒரு கிரகம் இருந்தா எந்த ராசியில் இருப்பார்? சிம்ம ராசி ஐயா. உத்தர நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் இருந்தால் எந்த ராசியில் இருப்பார்? கன்னி ராசி ஐயா. மக நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் சூரியன் இருந்தால் எந்த ராசியில் இருப்பார்? மகம் மகம் சிம்மத்தில் இருப்பார். இப்ப இது புரிச்சா? சரி, இப்ப இதன் அடிப்படையில் தான் என்ன செய்வாங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்கு. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறோம். நாளைக்கு இதை எழுதி இதையும் எப்படி எழுதலாம்னா அஸ்வினி அப்படின்னு போட்டு 1 2 3 4 பாதம் அப்படி எழுதலாமா? அதே மாதிரி பரணி 1 2 3 4 பாதம்னு எழுதலாமா? இதுல கிருத்திகை 1ஆம் பாதம், இதுல கிருத்திகை 3 4 2 3 4 எழுதலாமா? இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு, இதுல எந்தெந்த நட்சத்திரம் எல்லாம் வெட்டுப்பட்டிருக்குன்னு பாருங்க. கிருத்திகை நட்சத்திரம் வெட்டுப்பட்டிருக்கா? மிருகசீரிஷ வெட்டுப்பட்டிருக்கா? புனர்வூச வெட்டுப்பட்டிருக்கா? உத்திரம் வெட்டுப்பட்டிருக்கா? சித்திரை வெட்டுப்பட்டிருக்கா? விசாகம் வெட்டுப்பட்டிருக்கா? உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி வெட்டுப்பட்டிருக்கா? வெட்டுப்பட்ட நட்சத்திரம்ல என்னன்னு எழுதணும். இப்ப வெட்டுப்பட்ட நட்சத்திரத்துல எழுதுங்க. கிருத்திகை வெட்டுப்பட்டிருக்கா? கிருத்திகை, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் வெட்டுப்பட்டிருக்கா? அப்ப யாருடைய நட்சத்திரம் வெட்டுப்பட்டிருக்கு? சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரம். அடுத்து குருவுடைய நட்சத்திரம். இது புரியுதா சாமி? வெட்டுப்பட்ட நட்சத்திரம் எது? பின்னபாதம். இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பின்னபாதம். பின்னபாதம் என்னன்னா எந்தெந்த கிரகம் பின்னமாயிடுச்சு? உத்திராடம். அதாவது சூரியனுடைய நட்சத்திரமும் செவ்வாயுடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமும் வெட்டுப்பட்டிருக்கா? இந்த வெட்டுப்பட்டிருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னா இது 2 ராசியை இணைக்குதா? அப்ப இத கனெக்டிங் நட்சத்திரம்னு சொல்லலாமா? அந்த காலத்துல வெட்டுப்பட்ட நட்சத்திரத்துல சுபகாரியங்க செய்ய மாட்டாங்க சாமி. வெட்டுப்பட்ட நட்சத்திரத்துல சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. இப்ப புரிஞ்சா எப்படின்னு? இதுல எதுவும் சந்தேகம் இல்லைல? முதல் பாரியாயங்கிறது எந்த மண்டலம்? அது அஸ்வினியிலிருந்து ஆயிலி வர இருக்கக்கூடிய நட்சத்திரம் தானே? ரைட். இரண்டாவது சிம்ம மண்டலம். மூணாவது தனுர் மண்டலம். சரி, இதை அழிச்சிடலாமா? சரி. இப்ப ஒரு ராசி கட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்னா முதல் லக்னம் இருக்குமா? ராசி கட்டத்துக்குள்ள லக்னம் இருக்கும். லக்னத்துக்கு அடுத்து யார் இருப்பா? சூரியன். 2 எழுத்தாத்தே எழுதணும்.
இப்போ எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8 9 எத்தனை பேர் இருப்பாங்க ராசி கூட்டத்துக்குள்ள? 10 பேர் இருப்பாங்க. இது 10 பேர்ல மிக முக்கியமான ஆள் யாரு? லக்னம். சரி, இந்த லக்னத்தை எப்படி கணிக்கிறோம்னா, இப்ப 12 ராசி இருக்கா? இந்த 12 ராசிய இந்த ராசி என்ன மாசம்? சாமி, இந்த ராசி என்ன மாசம்? இந்த ராசி என்ன மாசம்? தமிழ் மாதத்துல. சாமி, சாமி, இது புரியுதான்னு பாருங்க. சாமி, இது புரியுதா? இவருக்கு சிவலிங்க 2 ஃபோனு ஆன் ஆயிருக்கு. ஆனால் 2ஆ தெரியுது. சரி, இப்போ பாருங்க. இப்போ என்ன எழுதியிருக்கேன்? தமிழ் மாதங்களா? இப்ப சூரியன் எந்த ராசியில் உள்ளதோ அந்த மாதத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கும். இப்ப எந்த மாசம் எங்க இருக்கும் சூரியன்? இப்ப சூரியன் எங்க இருப்பாரு? இப்ப சித்திரை எத்தனாம் தேதி? அப்ப சூரியன் எங்க இருப்பாரு? இங்க இருப்பாரு. இன்னைக்கு தேதி எத்தனை? தமிழ் தேதி. தமிழ் தேதி தமிழ் தேதி எத்தனை? 10 ஐயா. 10 11 இன்னைக்கு இங்கிலீஷ் தேதி 11 ஐயா. அப்ப 11. அப்ப 11 டிகிரியில் சூரியன் இருப்பார். இது புரியுதான் பாருங்க. இன்னைக்கு தமிழ் தேதி எத்தனையோ அந்த டிகிரியில சூரியன் இருப்பார். சரிங்க. இப்ப நாளைக்கு எந்த டிகிரி போயிடுவாரு? 12ஆம் டிகிரி போயிடுவாரு. அப்போ 30 டிகிரி வரைக்கும் இங்க இருப்பாரு. அப்புறம் 1வது டிகிரி இங்க வந்துருவாரு. இது புரியுதா? புரியுதுங்க. அப்ப சூரியன் இப்ப பாருங்க, ஆடி மாதம் 18ஆம் தேதினா இங்க சூரியன் எங்க இருப்பாரு? கடகம் ஐயா. கடகத்துல 18 டிகிரில இருப்பாரா? ஆமாங்க ஐயா. சரி, இது எப்பனா காலையில் சூரியன் உதயமாகும் போது இருப்பார். எப்படி சொல்லணும்? காலையில சூரியன் உதயமாகும் போது 11 அன்றைய தமிழ் இது எத்தனாம் தேதியோ அத்தனை டிகிரியில் இருப்பார்.
இப்போ காலையில் எத்தனை மணிக்கு சூரிய உதயம்? உங்கள் ஊரில் எத்தனை மணிக்கு உதயம் ஆகும்? 6 மணிக்கு ஐயா. 6 மணி 2 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. இந்த நேரம் எங்க எத்தனை டிகிரியில் இருப்பார் சூரியன்? ஐயா, மேச ராசியில 11 டிகிரியில எத்தனை மணிக்கு இருப்பாரு? 6 மணி 2 நிமிஷத்துக்கு இருப்பார். அப்ப 1 டிகிரியை சூரியன் கடக்க, சூரியன் 1 டிகிரியை கடக்க 4 நிமிடம் எடுத்துக்கொள்கிறார். இப்ப 1 டிகிரியை கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அப்ப 11 டிகிரினா 6 மணி 2 நிமிஷம். இதோட 4 நிமிஷத்தை கூட்டணும்னா எத்தனாவது டிகிரியில் இருப்பாரு? 6 நிமிஷம். 4 நிமிஷம் இல்ல, எத்தனாவது டிகிரியில் இருப்பாரு சூரியன்? 11 டிகிரி. 12 டிகிரிக்கு 6 மணி 6 வந்துருவாரா? ஐயா, 1 டிகிரியை கடக்க சூரியன் 4 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அப்ப அங்க இருந்து காலையில 6:12 இருந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த சூரியன் 4 நிமிஷமா மாறினோன்னு அவரை லக்னம் அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன சொல்லணும்? சூரியனை என்னன்னு சொல்லணும்? லக்னம் சொல்லணும். இப்ப புரியுதா? அப்ப லக்னம் இந்த ராசி மண்டலத்தை கடக்கிறதுக்கு 1 டிகிரி நகர்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாரு? 4 நிமிஷம். அப்ப ஒரு ராசி மண்டலத்தை கடக்க, ஒரு ராசியை கடக்க லக்னம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடுவாரு? 30 டிகிரியை கடக்க 120 நிமிஷம் எடுத்துக்கிடுவாரா? 2 மணி நேரம் எடுத்துக்கிடுவாரா? இது புரியுதான்னு பாருங்க. ஒரு லக்னத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடுவாரு? 2 மணி நேரம். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இப்ப சூரியன் 11 டிகிரியில் இருக்காரு இல்லையா? இன்னும் அந்த ராசியை கடக்க எத்தனை டிகிரி இருக்கு? 11 டிகிரிய 30 டிகிரியில் 11 டிகிரி போக மீதி எவ்வளவு? 19 டிகிரி. அப்போ 19 டிகிரினா 1 டிகிரிக்கு 4 நிமிஷம்னா 19 × 4 எவ்வளவு? 76 நிமிஷம். அதாவது 19 × 4. இப்ப 94 எவ்வளவு? 36. 4 அப்ப 76 நிமிடம். 76 நிமிடத்தை 1 மணி நேரம் 6 நிமிடம்னு சொல்லலாமா? அப்ப இந்த லக்னம் இந்த மேச ராசியில எவ்வளவு நேரம் இருப்பாரு? 1 மணி நேரமும் 6 நிமிஷம். அதை இப்படி எழுதலாமா? காலையில 6:02 இருந்து 1 மணி நேரம் 6 நிமிஷம்னா 7 மணி 8 நிமிஷம் வரைக்கும் லக்னம் மேசத்தில் இருப்பார்னு எழுதலாமா? எழுதலாமா? அப்ப இங்க 7 மணி 8 நிமிஷம் வரைக்கும் தான் இங்க இருப்பாரு. அப்ப இங்க 2 மணி நேரம்ங்கிறதுனால 9 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இங்க இருப்பாரா? இதுல இருப்பாரா?
ஆமாங்க ஐயா, ரிஷபத்துல இருக்காரு. அப்ப இப்ப 11 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இங்க இருப்பாரா? ஆமாங்க ஐயா. இப்ப 1 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இங்க இருப்பாரா? ஆமாங்க ஐயா. 3 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இங்க இருப்பாரா? ஆமாங்க ஐயா. இப்ப 5 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இங்க இருப்பாரா? ஆமாங்க ஐயா. இருப்பாரா இல்லையா? ஆமாங்க ஐயா. இங்க 7 மணி 8 நிமிஷம் வரை இருப்பாரா? ஆமாங்க ஐயா. இங்க 9-8 நிமிஷம். 9 மணி 8 மணி வரை இருப்பாரா? இங்க 11 மணி 8 நிமிஷம் வரை இருப்பாரா? ஆமாங்க ஐயா. இங்க 1 மணி ஆ? 1 மணி 8 நிமிஷம். இங்க 11 மணின்னா 1 மணி 8 நிமிஷம் வரை இருப்பாரா? இங்க 3 மணி 8 நிமிஷம் வரை இருப்பாரா? ஆமாங்க. இங்க 5 5 மணி. மணி 8 நிமிஷம் வரைக்கும் இருப்பாரா? ஆமாங்க ஐயா. ஐயா இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 11 மணி 8 நிமிஷத்துக்கு காலையில் ஒரு குழந்தை பிறந்தா அது எந்த லக்னமாக இருக்கும்? ஐயா, என்ன சொல்லுங்க ஐயா? ஒரு குழந்தை காலையில் 11 மணி 8 நிமிஷத்துக்கு பிறந்தா அது எந்த லக்னம்? அவங்க மிதுன லக்னம் ஐயா. வெரி குட். ஒரு குழந்தை ஒரு 2 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது எந்த லக்னம்? பாருங்க 2 மணி எங்க இருக்கு? அதான் 1-8 நிமிஷத்துக்கு 3 அப்ப இதுக்குள்ளதான் இருக்கணும். வெளியில இருக்கு. அது என்ன ராசி? அதாங்க ஐயா. என்ன ராசி? என்ன லக்னம்? சிம்ம லக்னம் ஐயா. வெரி குட். நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க? நான் கன்னி லக்னம் ஐயா. கன்னி லக்னத்துல பிறந்தா நீங்க பிறந்த மாசம் எந்த மாசம்? தமிழ் மாசம் சித்திரை ஐயா. சித்திரை எத்தனாம் தேதி? சரி, கரெக்டாக தெரியல ஐயா. சரி, இப்ப விட்டுக்குருவோம். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 8 மணி 52 நிமிஷம் ஐயா. பகல் இல்லையா? காலை. சரி, அப்ப 8 மணி 52 எந்த லக்னம் ஓடும்? மேசராசி ஐயா. ரிஷப லக்னமா? ஐயா புரியலைங்க ஐயா. ஐயா 8 மணி 50 எத்தனை நிமிஷம்? 8 மணி 52 நிமிஷம் ஐயா. நெட்டு 52 9 மணி வரைக்கும் எந்த லக்னம் ஓடும்? இது ரிஷபம் காட்டுதுங்க ஐயா. ரிஷபம். நீங்க என்ன லக்னம் பிறந்தீங்க? எனக்கு வந்து கன்னியா லக்னம் காட்டுதுங்க ஐயா. நீங்க பிறந்தது பிறந்த ராசி மேச ராசி ஐயா. மேசம் கிடையாது, லக்னம் தான் நாம பேசுறோம். லக்னத்தை பத்தி தானே பேசுறோம், ராசியை பத்தி பேசுறோமா? இல்ல லக்னம் தான் ஐயா. லக்னத்தை சொல்லுங்க. ஐயா எனக்கு ஜாதக காலத்துல கன்னியா லக்னம் இருக்குது ஐயா. அப்ப நீங்க எத்தனை மணிக்கு பிறந்திருப்பீங்க? எத்தனை மணிக்கு பிறந்திருப்பீங்க? 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க ஐயா. ஆனா என்னது எப்படிங்க ஐயா இப்போ? நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்களோ அந்த லக்னத்தை காட்டுதான்னு பாருங்க. ஆனா என் ஜாதக கட்டத்துல வந்து மேச ராசி கன்னியா லக்னம் இருக்குது. கன்னியா லக்னம் மணியை சொல்லுங்க. நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? ஐயா காலை 8:52 ஐயா. 8:52 பிறந்தால் எப்படி கன்னியா லக்னம் வரும்? தெரியலங்க ஐயா. வராதுல்ல. நீங்க என்ன மாசம்? சித்திரை மாசம் பிறந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. சித்திரை மாசம்னா கன்னியா லக்னம் பிறந்தா எத்தனை மணி? 3 மணியிலிருந்து 5 மணி 8 நிமிஷம்.
இது வந்து 11ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு தான் இந்த டைம் டேபிள். சரிங்க ஐயா. 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன ஆயிரும், அங்கேயே போயிடும். சரி. 8 மணி 8 மணி 8 மணி 8:02 வரைக்கும் அங்கே இருக்குங்களா? சரி, இந்த மெத்தட் புரியுதான்னு மட்டும் பாருங்க. ஒரு லக்னம் ஒரு ராசியை கிடக்க 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது, 1 டிகிரியை கிடக்க 4 நிமிஷம் எடுத்துக்கிறது. இது புரியுதா? புரியுதுங்க. புரியுதா புரியலையா? புரியுதுங்க. அப்போ என்னைக்கு தமிழ் மாதமோ அந்த தமிழ் தேதி தான் அது அந்த டிகிரி. சரிங்க. இப்போ புரியுதா? இந்த 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 மேட்ரு புரியுதான்னு மட்டும் பாருங்க. நாளைக்கு நீங்கள் இதை கணக்கு போட்டு பாருங்க. சரிங்க. இப்போ நாளைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து 11 மணி 50 நிமிஷத்தில் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க ஐயா. அப்போ நாளைக்கு நீங்கள் எப்படி எழுதணும்? சூரியன் 12 டிகிரியாக போட்டுருமா? ஆமாங்க ஐயா. அப்போ 12 டிகிரியாக போட்டு அப்போ மீதி எத்தனை டிகிரி மிச்சம் இருக்கும்? 12 போச்சுன்னா 18 ஐயா. 18 × 4 18 × 4 72. 72ன்னா 1 மணி நேரம் 2 நிமிஷம் தானே? ஆமாங்க ஐயா. 1 மணி நேரம் 1 மணி நேரம் 12 நிமிஷம். தப்பாக போட்டிருக்கோம். இங்கே தப்பாக போட்டிருக்கோம் பாருங்க. 1 மணி நேரம் 16 நிமிஷம் போடணும். 1 மணி நேரம் 16 நிமிஷம். 1 மணி நேரம் 16 நிமிஷம். இப்போ இந்த கணக்கு பூரா தப்பு. 1 மணி நேரம் 16 நிமிஷம். எல்லாமே 1:16. எல்லாம் 1:16. புரியுதா? நாளைக்கு எப்படி போடணும்? 4 நிமிஷத்தை குறைச்சிக்கிறணும். இப்போ 1 மணி 16 நிமிஷம்னா 4 நிமிஷத்தை குறைச்சிட்டோம்னா நாளைக்கு நீங்களா ஒரு கணக்கு போட்டு பாருங்க. கணக்கு போட்டு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. 11 மணி 50 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தால் எந்த லக்னம்? ஐயா, என்னுடைய ஜாதக கட்டத்துல பிறந்த நேரம் 9 AM இருக்குது ஐயா. யாருக்கு? உங்களுக்கு? ஆமா ஐயா. தமிழ் மாதம் என்னன்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம் ஐயா. தமிழ் மாதம் ஆவணி மாதம் ஐயா. அப்ப இந்த மாசத்துல பிறந்திருக்கீங்க இல்லையா? எத்தனாம் தேதி ஆவணி மாசம்? ஆவணி மாதம் 22ஆம் நாள் ஐயா. 2ஆம் நாள். இப்போ பாருங்க, ஆவணி 2. அப்ப 2 டிகிரி இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆனா இது 30 டிகிரி. இதுக்குள்ள 2ன்னு வந்துட்டால இதை 30ஆல கழிச்சிட்டோம்னா 28 டிகிரியா? ஆமாங்க ஐயா. அப்ப 28 × 4 எவ்வளவு? 24. 72 நிமிஷம் ஐயா. எவ்வளவு? 28 எவ்வளவு? 112 நிமிஷம் ஐயா. 112 நிமிஷம் ஐயா. 112 நிமிஷம். அப்ப 112 நிமிஷம் இங்க இருக்கு இல்லையா? அப்போ 1 மணி நேரமும் 1 மணி நேரம் 60 நிமிஷம். 1 மணி நேரம் 60 நிமிஷம். 52 1:52 வரைக்கும் இங்க இருக்கும். சரிங்க. அப்ப காலையில 1:52 வரைக்கும் இங்க இருக்கு. அப்ப இங்க உதாரணமா வந்து அன்னைக்கு காலையில சூரிய உதயம் வந்து எத்தனை மணிக்குன்னு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அங்க உங்க ஊருக்கு உதாரணமா 6:30ன்னு வச்சுக்காங்க. சரிங்க. அதோட இதை கூட்டணும்.
ஐயா இதுல நட்சத்திர ஓரைன்னு கொடுத்துருக்காங்க ஐயா. அதெல்லாம் தேவையில்லை. Right. சூரிய உதயம் சூரிய கொடுத்துருக்கோம். உதயம் சூரிய உதயம் 6 மணி ஆ 2 நிமிஷம் 13 வினாடி. அதுதான் உங்கள் ஊருடைய சூரிய உதயம். 6 மணி 2 நிமிஷத்துக்கு உதயமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதோட சரிங்க இதை கூட்டுங்க. எதை கூட்டுறீங்க? 1 மணி 52 நிமிஷம் கூட்டுங்க. சரிங்க. கூட்டினா எத்தனை மணி வருது? கூட்டுங்க சாமி. 7 மணி 54 நிமிஷம். 7 மணி 54. ஆமாங்க. அப்போ 7 மணி 54 நிமிஷம் வரைக்கும் சிம்மமா. அப்புறம் இதோ 2 மணி நேரம் கூட்டுங்க. கூட்டுனா 9:54 வரைக்கும் கன்னி. சரிங்க. நீங்க பிறந்த நிமிஷம் மணி 9 ஐயா. 9 மணி ஐயா. 9 மணின்னா அப்ப எந்த இதுல பிறந்திருப்பியா? கன்னியா லக்னம் பிறந்திருக்கிய. அப்ப லக்னம் கண்டுபிடிக்கிற லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுது, நல்லா புரியுது. புரியுதா? தெளிவா புரியுது. அப்ப லக்னம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்ப என்ன செய்யலாம்? டிகிரியை மையமா வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப உதாரணமா வந்து கூட இப்ப பாருங்க 9 மணிக்கு பிறந்திருக்கிய. 9 மணிக்கு பிறந்திருக்கீங்கன்னா 7 மணி 54 நிமிஷத்தை 9ஆல கழிச்சிட்டோம்னா எவ்வளவு வருது? 9 மணியில 7:54 இந்த மணிய 7:54 9ல கழிச்சுட்டா எவ்வளவு மிச்சம் இருக்கு? 46 நிமிஷம். 1 மணி 46 நிமிஷம். 1 மணி 46 நிமிஷம் இங்க உள்ள போயிருச்சா? ஆமாங்க. இந்த ராசிக்குள்ள 1 மணி 46 நிமிஷம். இந்த 1 மணி 46 நிமிஷத்தை 1 மணி 46 நிமிஷத்தை 1 மணிங்கிறது 60 46. ஆமாங்க. அப்போ அது 106 நிமிஷம் சொல்லலாமா? நிமிஷம் ஆக்கணும்னா 146 நிமிஷம். 146 நிமிஷம் ஐயா. 146 நிமிஷம்னா ஒரு டிகிரி கடக்கிறதுக்கு 4 நிமிஷம். 4ஆல வகுங்க. 4 36 இருக்குங்க ஐயா. எத்தனை மொத்த நிமிஷம் எத்தனை நிமிஷம் வருது? 146 ஐயா. 146 4ஆல வகுத்தோம்னா 4 12 4 24. ஐயா பைத்துனாங்க 40, பைத்துனாங்க 40, 20 நாங்க 80, அப்புறம் ஒரு 10 இருக்கு, அப்புறம் ஒரு 6 இருக்கு, 3 12 4 16, அப்புறம் 4, அப்ப 24 நிமிஷம் வரும்ல? 24 டிகிரி வருமா? 36 டிகிரி இருக்கு. ஐயா மொத்தம் வந்து எத்தனை நிமிஷம் உள்ள போயிருக்கு இதுக்குள்ள? 146. 146. எத்தனை மணி போயிருக்குள்ள? இது வந்து 1 மணி 46 நிமிஷம் ஐயா. இல்ல, இது 7 மணி 54 நிமிஷம் தானே இது வரைக்கும்? ஆமாங்க. ஆமாங்க. 7 மணி 54 நிமிஷம். 54 நிமிஷம். ஆனா மொத்தம் 7 மணி 54 நிமிஷம் இருக்கு. நீங்க பிறந்தது 9 மணி இல்லையா? ஆமாங்க. 9 மணி. அப்ப 60ல 4 வச்சனா 6, இங்க 8, 7, 1 மணி 6 நிமிஷம் அதுக்குள்ள போயிருக்கு. எதுக்குள்ள போயிருக்கு? கன்னி ராசிக்குள்ள போயிருக்கு. இது வந்து எவ்வளவு? 60 நிமிஷம். அப்ப 66 நிமிஷம் தானே? சரிங்க. 1 மணி 6 நிமிஷம் தானே? ஆமாங்க. அப்ப 66 நிமிஷம். இதை வந்து 4ஆல வகுக்கணும். 1 நாங்க 4, 5 நாங்க 40, 11 நாங்க 44, 12 நாங்க 48. ஐயா இதை 4ஆல வகுத்து பாருங்க.
ஒரு நாங்க ஆ, 4, சரிங்க. மீதி வந்து ஒரு நாங்க 40, மீதி எவ்வளவு இருக்குதுல்ல 26 இருக்கா? ஆமாங்க. ஆ 24 நிமிஷம். 4 24. அப்ப எத்தனை வரும்? 24 நிமிஷம். ஆ? 24 நிமிஷம் ஐயா. ஐயா 60 நிமிஷத்துக்கு ஒரு 40 நிமிஷம்னா 10 டிகிரி நகர்றோம்னா 40 நிமிஷம் எடுத்துக்கிறது. 10 டிகிரி நகர்றதுக்கு 40 நிமிஷம் எடுத்துக்கிறது. சரிங்க ஐயா. ஆனா இங்க 60 இருக்கு. ம். புரியுதா? புரியுதுங்க ஐயா. அப்ப 60 போச்சுன்னா 40 போச்சுன்னா 26 மிச்சம் இருக்கா? ஆமாங்க ஐயா. 5 20 6 24. 5 20 6 24. அப்ப 6 16 டிகிரி 17 டிகிரி வருமா? இது புரியுதான்னு பாருங்க ஐயா. 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறது. 64 நிமிஷம் இருக்கு. 4 நாளா கழிச்சிட்டு வந்தீங்கன்னா எத்தனை நாள்? 4ஆல வருங்க. 64 66 ஐயா 66 வந்து டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? கால்குலேட் போடுங்க. ம் 26 வருதுங்க ஐயா. ஆ 26 நிமிஷம் வருதுங்க. 26 நிமிஷம் எப்படியா வரும்? 4 தானே ஐயா வரும் சொன்னீங்க. 4ஆல வகுத்து பாருங்க. பைத்தனாங்க 40. ஐயா 66 கால்குலேட்டர் போடுங்க. கால்குலேட்டர் எடுங்க. நீங்க மனசுல போடாட்டி கால்குலேட்டர் போங்க. கால்குலேட்டருக்கு போங்க. ஐயா 16 வருதுங்க ஐயா. எத்தனை வருது? 16 வந்துச்சா? ஆமாங்க ஐயா. எப்படி 16 வந்துச்சு? 10 டிகிரி நகர்றதுக்கு 40 நிமிஷம். ஆமாங்க ஐயா. அப்ப 6 டிகிரி நகர்றதுக்கு 26 நிமிஷம். 24 அரணாங்க 24. அப்ப 16 டிகிரி 17 டிகிரி போயிருமா? ஆமாங்க ஐயா. அப்ப கன்னிராசிக்குள்ள 17வது டிகிரியில உங்க லக்னம் விழுந்துருமா? ஆமாங்க ஐயா. இது புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. சரி, இதுவரை இந்த கணக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? நாளைக்கு இதை தெளிவாக பார்ப்போம் மீண்டும். ஓகேங்க ஐயா. இந்த வீடியோவை நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரிங்க ஐயா. அம்மா வனிதாம்மா, ஹலோ. உங்களுக்கு ஐயா சிவலிங்க ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. கொஞ்சம் டவுட் ஆகுது ஐயா. அவருக்கு தெரியலைங்க ஐயா. அவர் வரலையா? வந்துருந்தாரு ஐயா. அவரை காணா? அம்மா வனிதாம்மா, சரி.